இன்றைக்கி யம்மியான ஆட்டம் ஸ்பெஷல் ஓலன் ரெசிபி ரெட் பம்ப்கின் வச்சு இது ஒரு எக்ஸலண்ட் கேரளா சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரெட்டு காராமணி ஒரு 2 hours சோக் பண்ணி ஊற வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம ரெட் அண்ட் ஒயிட் பம்ப்கின் மிக்சடாகவும் இந்த டிஷ்ஷுக்கு எடுத்துக்கலாம். நான் ரெட் பம்ப்கின் எடுத்துட்டுருக்கேன். இந்த ரெட் பம்ப்கினை சின்ன சின்னதாக நறுக்கினதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு ஃபஸ்ட்டு இந்த பூஷணிக்காவை ஆட் பண்ணுறேன். பரங்கிக்காய் பூஷணிக்காய் எது நம்ம எடுக்கிறோமோ அதை இந்த பேனில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 tumbler தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை. இந்த ரெசிபிக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. இதில் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 2-3 பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா. இதுதான் இதுக்கு காரம் கொடுக்குற எலிமெண்ட் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 to 7 minutesலேயே இந்த காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போது ஊற வச்சுருந்த காராமணியும் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வெந்து வரணும். இந்த காராமணி ரொம்ப தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் இந்த காராமணியை நம்ம எவ்வளோ வேணுமோ இந்த பரங்கிக்காயோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பால், நான் ஸ்டோர் பாட் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷு தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஓலன் ரெசிபி ரெடி. இது நம்ம தொகையல் சாதம், வத்த குழம்பு சாதம், அந்த மாதிரி ஸ்பைசியாக இருக்கிற எந்த ரைஸோடையும் இது சூப்பரான சைட் டிஷ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இந்த ரெசிபி, இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.